வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்தியா. வியட்நாமை உலுக்கிய வங்கி மோசடி, பெண் தொழிலதிபருக்கு மரண தண்டனை. வியட்நாம் வங்கியில் $12 பில்லியன் மோசடியில் ஈடுபட்ட பெண் தொழிலதிபர் ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வியட்நாமின் ஹோ சி மின் நகரைச் சேர்ந்தவர் ட்ரோங் மை லான், வயது 68. அந்நாட்டின் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவர். ஆரம்ப காலத்தில் வறுமையில் வாடிய இவர் மார்க்கெட்டில் வேலை பார்த்து வந்தார். பிறகு தாயாருடன் சேர்ந்து அழகு சாதன பொருட்களை விற்க துவங்கினார். பொருளாதார சீர்திருத்தம் காரணமாக 1986இல் அவர் தனது தொழிலை விரிவாக்கம் செய்தார். 1990இல் ஹோட்டல் மற்றும் உணவகம் துவக்கினார். பிறகு வேன் தின் பேட் குரூப் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனம் துவங்கி அதில் கொடிகட்டி பறந்தார். 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ட்ரோங் மைலான் கைதான பிறகு அவரது மோசடிகள் வெளிச்சத்திற்கு வர துவங்கின. அந்நாட்டின் 5வது மிகப்பெரிய வங்கியான சைகோன் வணிக வங்கியை அவர் ரகசியமாக கட்டுப்படுத்தியது தெரிய வந்துள்ளது. மேலும் 2012 முதல் 2022 வரை பல போலி நிறுவனங்களை துவக்கியும் தனக்கு வேண்டியவர்கள் மூலமும் போலியாக கடன் பெற்று பெரும் மோசடி செய்துள்ளார். இதன் மூலம் அவர் $12.5 பில்லியன் கடன் பெற்றுள்ளார். வங்கி மோசடியை மறைக்க ட்ரோங் மைலான் வங்கி அதிகாரிகளுக்கு $5.2 மில்லியன் லஞ்சம் கொடுத்தது தெரிய வந்துள்ளது. வியட்நாம் வரலாற்றில் இந்த அளவு லஞ்சம் கொடுக்கப்பட்டது இதுவே முதல் முறையாகும். இந்த முறைகேட்டில் ட்ரோங் மைலான் கணவர், ஹாங்காங்கில் தொழிலதிபர் மற்றும் உறவினர் உள்ளிட்டோருக்கு தொடர்பு உள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அவர்கள் மீதான ஆதாரங்களை 105 பெட்டிகளில் வைத்து போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர். அதனை கண்காணிப்பதற்கு என சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. ஏப்ரல் மாதம் முதல் துவங்கிய விசாரணை முடிவில் மோசடி, லஞ்சம் மற்றும் வங்கி மோசடியில் ஈடுபட்டதற்காக ட்ரோங் மைலானுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு உள்ளது. வியட்நாம் சட்டப்படி மோசடி தொகையில் 75% தொகையை திருப்பி அளித்தால் மரண தண்டனை குறைக்கப்படும். இதனை அடுத்து அரசுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய $9 பில்லியன் திரட்டும் பணியில் அவரது வழக்கறிஞர்கள் ஈடுபட்டு உள்ளனர். அவரது சொத்துக்களை விற்றும் நண்பர்களிடம் கடன் வாங்கும் முயற்சியும் நடக்கின்றது. அவரது நிறுவனத்தின் பங்குகளை விற்க முயற்சி நடந்த போதும் அது சவாலாக உள்ளதாக கூறப்படுகின்றது.